அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஓகே, இப்போ நம்ம இந்த தொல்லியல் அகலவருக்கு நான் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம முதலே பார்த்த மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, கடந்த 2024 நம்ம இந்த சிந்துவெளி நாகரிகம் என்ற அந்த தலைப்பில் கேட்கப்பட்ட சில முக்கியமான அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இது 2024 கேட்கப்பட்ட அந்த கேள்விகள். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து which among the following inscriptions mention the trade context between Mesopotamia and Harappan civilizations? போன குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் மற்றும் சிந்துவெளிக்கும் இடையேயான அந்த வாணிபத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த முக்கியமான சான்றா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான நம்ம என்ன பார்த்தோம்னா கினிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்றதான் வரும். ஸோ இந்த கினிஃபார்ம் கல்வெட்டுல தான் அந்த சுமேரிய அரசரான அந்த நாரம்ஸ் என்ன சொன்னாரு, தான் மெலுக்கா என்ற அந்த பகுதியில் அணிகலன் வாங்கியிருப்பதாக அவர் ஒரு சான்ற குறிப்பிட்டிருந்தது. ஸோ அந்த மெலுக்கா என்ற பகுதி எந்த பகுதியை குறிக்கின்ற பார்த்தோம்னா சிந்து என்ற பகுதியை குறிக்கிறதா அது சொல்லியிருப்பாருங்க. ஸோ அப்போ இந்த கல்வெட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு நமக்கு என்ன அப்படின்னா தெரிய வருது. அப்போ சிந்துவெளிக்கும் மெசபடோமியாவிற்கு நடைபெற்ற அந்த சான்று கல்வெட்டு யூனிஃபார்ம் கல்வெட்டு என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து அதே குரூப் 4ல கேட்கிற இன்னொரு கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம அதிலேயே பார்த்துருந்தோம். முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா குதிரை. இதுதான் நம்ம வெளியே அவங்கள தெரியும். ஸோ அவங்களுக்கு குதிரை மட்டும் இல்லை, பார்த்தோம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா சிங்கமும் தெரியாதுன்றத பார்த்தோம். ஆனா பாருங்க இங்க என்ன கொடுத்துருங்க, பன்றி. அப்ப அவங்க கிட்ட விலங்கா இருந்துச்சு, குறிப்பா யானை இல்லையா. அந்த யானையின் தந்தம் தான் அவங்க அந்த நிறைய அந்த ஸ்கேல் பார்த்தோம். 1704 மில்லிமீட்டர் உடைய என்ன அப்படின்னா அந்த யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட அந்த ஐவோரி ஸ்கேல், அந்த மிக சிறிய அளவீடு அவங்க லோத்தல் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டதா நம்ம பார்த்திருப்போம். அப்போ அவங்களுக்கு யானை சார்ந்த அந்த அறிவு இருந்திருக்கு. குறிப்பா எருமை இல்லையா, அவங்க வீட்டுல வரக்கூடிய அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ் அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ எது ஹரப்பால் அறியப்படாத அந்த விலங்கு நம்ம பார்த்தோம்னா குதிரை. மற்றும் அவங்களுக்கு வேற என்ன தெரியும்னா சிங்கம் தெரியாத பார்த்தோம். வேற என்ன பார்த்துருந்தோம், கரும்பு அவங்க பயிரிடப்படலை. அரிசி கோதுமை நெல் எல்லாமே போட்டாங்க, பட் கரும்பு அவங்க பயிரிடலை. அப்புறம் குறிப்பா அவங்களுக்கு அரண்மனை தெரியல, வழிபாட்டு தளம் சார்ந்த அந்த இறைவனை இந்த உருவ செய்து வழிபடக்கூடிய தெரியல, போர் முறை அவங்களுக்கு காணப்படலைன்றதை பார்த்தோம். ஸோ அப்போ நிச்சயமா இதுல இருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸா நமக்கு இருக்கும். அடுத்து கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ், the Harappans mainly settled on the banks of rivers. Massive following settlements with the banks of rivers on which they are located. அதாவது ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுக்கையில் தங்கியிருந்தனர் பார்த்தோம். அவங்க என்னங்க மிகப்பெரிய அந்த நாகரிகம் வாழ்ந்ததை பார்த்தோம். அது ஆற்றங்கரையின் தொட்டில் அதுங்க குடியேறிய மக்கள் அப்படின்னு போதும். ஸோ அவர்கள் இருப்பினும் எந்த ஆற்றுப்படுக்கையில் தங்கியிருந்தார் அதை நம்ம என்ன கேட்கனா பொறுத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ஆப்ஷனை வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா லோத்தல் பார்த்தோம். குஜராத்ல காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான அந்த பகுதி தான் லோத்தல் அப்படின்றத பார்த்துருந்தோம். லோத்தல் குஜராத். காலிபங்கன் எங்க பார்த்துருந்தோம், நமக்கு ராஜஸ்தான்ல இருந்த அந்த பகுதி பார்த்தோம். ஸோ ரோபார் எங்க பார்த்தோம், பஞ்சாப். பஞ்சாப்ல இருக்க ரோபம் கொடுத்தா சரியானு பார்த்தோம். ஸோ ஹரப்பான்றது நமக்கு அது பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாணத்துல குறிப்பா மாண்டுகோமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அது மொகைந்தர் ஹிண்டஸ் அதாவது சிந்துல என்னன்னா லர்கானா மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் பாருங்க லோத்தல் என்ன கொடுத்துருப்பாங்க, எந்த நதியை வச்சு அவங்க கேட்டுருவாங்க. லோத்தன்றது என்ன பார்த்தோம், போக்குவா. லோத்தன்றது போக்குவா, அதாவது சபர்மதி அப்படின்ற ஒரு நதி இருக்கும். அந்த சபர்மதியோட அந்த துணை ஆறு தான் என்ன அப்படின்னா நமக்கு இந்த போக்குவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சபரின் துணையாரான அந்த போக்குவா நதிக்கரை. நம்ம வெறும் சபர்மதி மட்டும் பார்த்தா போதுமானதா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இன்டெப்தா போகும்போது அது துணை ஆறுகள் நம்ம தெரிஞ்சுக்க அவசியம். அப்போ போக்குவா. ஸோ அடுத்து காளிபங்கன் பார்த்தீங்கன்னா காகர் மற்றும் ஹாக்ரா அப்படின்னு நான் படிச்சிருப்போம் இல்லையா. காளிபங்கன் கருப்போலியல் நகரம் அப்படின்னு நான் படிச்சிருப்போம். அப்போ காகர் ரிவர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததா ரோபார். ரோபார்ன்றது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சட்லெஜ். சட்லெஜ் இருக்குது அந்த ரோபார் அந்த நகரம் இருக்கும். அடுத்து இது ரெண்டையும் நமக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். ஹரப்பா அப்படின்றத பார்த்தா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து ராவி நிவர். ராவியோட எந்த கரைன்னு பார்த்தோம், நம்ம ராவியின் இடதுபுறத்தில் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் நமக்கு ஹரப்பான்னு பார்த்தோம். அப்புறம் சிந்துவோட அந்த ரைட் சைடு அந்த ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு, இங்க இருக்கிறனால தான் நம்ம என்ன பார்த்தோம், மொகஞ்சதாரோ. ஸோ அப்போ அந்த நதிக்கரை அடிப்படையில மக்கள் வாழ்ந்த அந்த பகுதி எங்க தங்கியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 5 ஆப்ஷன்ஸ் வச்சு கொடுத்த கொஸ்டின்ஸ் இது. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, எல்லாம் அதே தீர்வுல கேட்கப்பட்ட கேள்வி.
இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விஷய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இங்க அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா டேஷ் இஸ் லொகேட்டட் ஆன் காதிர் ஐஸ்லாண்ட் இன் ரான் ஆஃப் கட்ச் ஆன் அட் குஜராத். அதாவது எந்த டேஷ் என்ற இடத்தில், குறிப்பா குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் எந்த தீவுங்க, காதிர் தீவு, காதிர் தீவில் அமைந்துள்ளது. இதை நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன். என்ன கொஸ்டினா தோலவீரா காதர் பிக் தீவு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் உள்ள போறாங்கன்ற நம்ம முன்னாடியே நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். வெறும் மேலோட்டமா படிச்சுட்டு என்னதுன்னு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கியமானத கொஸ்டின்ஸ் சிந்துவின் தோட்டம் சொல்லியிருக்கோம் இல்லையா. சிந்துவின் தோட்டம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி அப்படின்னா மொஹஞ்சதாரோ. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிந்துவின் தோட்டம் அல்ல, சிந்துவின் மிகப்பெரிய என்னதுங்க நகரம் அப்படின்னு கேட்டாலும் அது மொஹஞ்சதாரோ. அதுல 27 அறைகளை கொண்ட ஒரு என்னதுங்க ஒரு மிகப்பெரிய தானிய கலெக்ஷன் காணப்படுது. வேற என்னெல்லாம் இருக்கின்றத பார்த்தோம் நம்ம சிந்துவில். இந்த குறிப்பா அந்த மொஹஞ்சதாரோ பகுதியில அந்த மிகப்பெரிய அந்த பொதுக்குளம் காணப்பட்டதா பார்த்தோம். என்னென்ன பார்த்திருந்தோம், பொதுக்குளம் காணப்பட்டதா பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்திருந்தோம், அங்க மிகப்பெரிய என்னது அந்த பிரேயர் ஹால் இருக்கிறத பார்த்தோம். மூணாவதா குறிப்பா அந்த நடன மாது சிலை, அந்த சிலையை பார்த்தோம். வெண்கலத்தால் செய்யப்பட்ட அந்த லாஸ்ட் வீக்ஸ் தொழில்நுட்பமா சஜான் மார்ஷல் அந்த கையில கிடைக்கப்பட்ட அந்த நடன மாது சிலை இல்லையா. அதுல மூலியம் என்ன ஆச்சு, நம்ம தேவதாசி முறை இருந்திருக்கலாம் அப்படின்னு சான்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து முக்கியமா வேற என்ன பார்த்தோம், அந்த மதகுரு சிலை, அதாவது ஸ்ட்ரீட்டட் கல்லால் செய்யப்பட்ட அந்த மதகுரு சிலை. இதெல்லாம் இங்க முக்கியமான விஷயங்களா நம்ம வாழ்ந்தாரோம். அது இந்த சிந்துவின் தோட்டம் கேட்டதுனால இப்ப என்ன கேட்கலாம், வேறு பெயர்கள் என்ன பார்த்தோம், தானிய களஞ்சி நகரம், இதை சொல்லலாம் நம்ம ஹரப்பா தானிய களஞ்சி நகரம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. வேற என்ன பார்த்துருவோம், சிந்துவெளி நுழைவாயில் அப்படின்னு. இது அதுக்கு முன்னாடி கேட்டப்பட்ட அந்த கொஸ்டின்ஸ் 2021 கட்டத்துல சிந்துவெளி நுழைவாயில் நம்ம என்ன சொல்லுவோம், ஹரப்பான்னு சொல்லுவோம். சிந்துவெளியின் தானிய களஞ்சி நகரம் வேற பார்த்தோம் நுழைவாயில். அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்புறம் பஞ்சாப்ல என்ன சிட்டின்னு நம்ம பார்த்தோம், ரோபார் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ரோபார் என்ன சிறப்புன்னு பார்த்தோம், இந்திய விடுதலை பெற்றதுக்கு பின் கண்டறியப்பட்ட முதல் நகரம், ஒரு நாய் என்னதுங்க மனிதனுடன் வந்து சேர்ந்து புதைக்கப்பட்ட அந்த இடம் அப்படின்ட்டு நம்ம இந்த பஞ்சாப்ல நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாம் அதுங்க முக்கியம். இந்த ராவி நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்னதுங்க இந்த ஹரப்பா. இங்க இருக்கிற நமக்கு என்னதுங்க லாகூர் சொல்லுவோம். அந்த குடியேற்றம் நம்ம தெரியும் இல்லைங்களா, அந்த ஐஎன்சில வரக்கூடிய அந்த ஏரியாவா இருக்கும். ஸோ அப்போ இது முக்கியமான கொஸ்டின். சிந்துவின் தோட்டம் கார்டன் ஆஃப் இண்டஸ் அப்படின்றது மொஹஞ்சதாரோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது என்ன இருக்குதுன்னா இப்ப கேட்ட அந்த குரூப் 2 கொஸ்டின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது டேஷ் டைப் ஆஃப் இண்டஸ் பாட்டரி இஸ் த இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆன் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்டு. என்ன சொல்றாங்க, டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம், அதாவது அந்த டெரகோட்டா சுடு மண்பாண்டம் நம்ம அப்படி பார்த்திருப்போம். அப்ப அந்த எந்த வகையான மண்பாண்டம் அந்த ஆனது பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒற்றுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த மண்பாண்டத்துல நிறைய வகைகள் வந்து வெட்டப்பட்ட மண்பாண்டமா அல்லதுங்க அந்த உள்ளக்கு அந்த குமிழி இருக்கக்கூடியதா இல்லைங்க நீங்க நமக்கு என்னதுங்க பளபளப்பான அதுங்க கிளாஸ்ட் டெரகோட்டா சேர்ந்ததுங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னங்க இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா நீங்க ரொம்ப இன்டெப்த் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஏரியாவா இருக்கும். அப்போ பளபளப்பான அந்த மட்பாண்டம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். குரூப் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்தது அதே குரூப் 2ல எதையும் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா which of the following statement about the Harappan civilizations is not correct, அது எது தவறானது கேட்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது பின் வருவனற்றுள் ஹரப்பா நாகரிகத்தை குறித்த தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தோன்னா அது அரச மரமும் அகேஷியா மரமும் புனித மரமா கருதப்பட்டது. நம்ம படிச்சிருக்கோம் அரச மரம், அதுங்க வேப்ப மரம். இங்க கூடுதல் என்ன கொடுத்துருப்பாங்க, அகேஷியான்ற ஒரு ட்ரீ என்ன அப்படின்னா அங்க கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நாட் ஓன்லி என்னதுங்க அரச மரம் இந்த வேப்ப மரம்ங்க, இன்னும் சில நிறைய மரங்கள் வந்து அவங்க பயன்படுத்தாங்க. பொதுவா அவங்க என்ன இயற்கையை வழிபட்டார்கள் அப்படின்ற பார்ப்போம். அதாவது நீரை வழிபட்டார்கள், விலங்கு வழிபட்டாங்க. குறிப்பா அந்த மரங்களை அவர்கள் தெய்வமாக, அதாவது தாய் தெய்வமாக போற்றி வழிபட்டார்கள். அதுல அந்த அகேஷியா மரமும் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா. ஸோ புனித மரமாக கருதப்பட்டனர். ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க, அதாவது களிமண் பெண் உருவங்கள், அதாவது அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பெண் உருவங்கள். நான் போட்டு நடனமாத சிலை, ஆனா அது வந்து என்னங்க செம்பினால் செய்யப்பட்டது. இங்க களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பெண் உருவங்கள் நீங்க பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டனர். இது சிம்பிளா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய் தெய்வ வழிபாடு அவங்க பின்பற்றி இருக்கிறாங்கன்றத மறைமுகமா அப்படின்னா அவங்க ஸ்டேட்மெண்டா அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் மூணாவது என்ன கொடுத்துருப்பாங்க, ஹரப்பா நாகரிகத்துல
இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை, அதாவது என்ன அப்படின்னா அவங்க எரிக்கும் முறை தான் அவங்க பின்பற்றவில்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஹரப்பா நகரத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லைன்னு கொடுத்திருப்பாங்க. இல்லைங்க, பெரும்பாலும் அவங்க புதைக்கும் முறை தான். ஆனாலும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சில இடங்கள் என்ன பண்ணதான் அவங்க எரிக்கும் முறை அவங்க பின்பற்றி இருப்பாங்க. ஸோ அப்போ இதுங்க நமக்கு இங்க தவறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியா அந்த சிவனின் ஆதி வடிவத்தை அவன் வழிபட, அதான் பார்த்தீங்கன்னா பசுபதி அப்படின்றது அந்த 3 யோக கடவுள் அப்படின்றத என்னதுங்க அந்த சில மாதிரி என்னங்க செஞ்சு அவங்க வழிபட்டு இருப்பாங்க. ஒரு மேடை இருக்கும், அது அந்த சிவன் மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தா நிறைய அந்த மான் அந்த காண்டாம் இருக்கும், அந்த மாதிரி உருவங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஒரு சிலை என்ன அப்படின்னா அவங்க வழிபட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் அவங்க கொடுத்துருவாங்க, சிவனின் ஆதி வடிவமான சிவ வடிவத்தை அவங்க வழிபட்டனர் அப்படின்றத. ஸோ அடுத்து பாருங்க, ஹூ ஹாஸ் டன் தி எக்ஸர்வேஷன்ஸ் ஒர்க் ஆன் மொகஞ்சதாரோ, அதாவது மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சர்ஜான் மார்ஷல், எம்எஸ் வாட்ஸ், பிபி வாலால். இதுல பார்த்திருப்போம் எம்எஸ் வாட்ஸ் வந்து எங்க வந்திருப்பாரு பார்த்தோன்னா ஃபியூச்சர்ல ஹரப்பா பகுதியில வந்திருப்பாரு பார்த்தோம். அடுத்து நம்ம சர்ஜான் மார்ஷல் அப்படின்னு வந்து இயக்குனரா இருந்திருப்பாரு அந்த பகுதியில. என்ன பண்ணிருப்பாரு, இங்க இருக்கிற அந்த ஹரப்பாவிற்கும் இங்க இருக்கிற அந்த மொகஞ்சதாரோவுக்கும் இடையே என்ன பண்ணிருப்பாரு, 2 இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு 1924ல இரண்டுக்கும் பொதுவான அந்த அம்சம் இருக்கிறத அந்த புத்தகத்துல, அதாவது ஹரப்பாவும் மொகஞ்சதாரோ என்ற புத்தகம் சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்க பொதுவா நம்ம மொகஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சி செய்தவர், அதை கண்டறிந்தவர் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரனா ஆர்டி பானர்ஜி. ஆனா இங்க ஆர்டி பானர்ஜி நமக்கு ஆப்ஷனல் இல்லாததுனால நம்ம என்னதுங்க இந்த சரி மார்ச்சிமர் வீலர் பார்த்தோம். 1940ல என்ன அப்படின்னா அவர் எங்க வந்தார் அப்படின்னா இந்த அந்த பகுதியை வந்திருப்பாரு பார்த்தோம். பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி அந்த எல்லா பகுதியும் சேர்த்து அவர் என்ன பண்றா ஒரு புத்தகம் வெளியிட்டாரு. அதான் நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ற புக்கா நமக்கு அந்த வெளியே வந்திருக்கின்றத பார்த்தோம். அப்போ இங்க மோகன்தால் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் அப்படின்றது என்ன, இங்க நமக்கு சார் மார்ட்டிமர் வீலர் அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பட் பெரும்பாலும் நம்ம சர்ஜான் மார்ஷல்ஸ் அப்படின்னு இது பண்ணுவாங்க. பட் இங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் தி ஹரப்பன் ஸ்டேஜ், இல்லையா? இதுவும் குரூப் 2ல கேட்கணும் தான். ஸோ சிந்துவெளியில மட்டுமே என்ன 2-3 கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அங்க என்ன கொடுத்தாங்க, ஆல் ஹரப்பன் சைட்ஸ் ஆர் அர்பன் கேரக்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களுமே, இந்த வார்த்தையை தான் இவங்க அதையும் தவறுவா பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின்ஸா மாறிச்சு. ஹரப்பா நாகரத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பார்த்திருந்தோம் ஹரப்பா நகரத்தில் 6 மிகப்பெரிய நாகரிகங்கள், அப்பதான் போது 8 அப்படின்றது நிறைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் வெளியே வருது. அப்ப 6 மிகப்பெரிய நாகரிகம், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குன்ற நம்ம பார்த்திருப்போம். சின்ன சின்ன கிராமங்கள் காணப்பட்டுச்சு. ஆனா என்ன கொடுத்திருப்பாங்க, ஹரப்பா நகரத்தில் அனைத்து இடங்களுமே நகர நாகரிகம். சோ இதுதான் என்ன அப்படின்னா தவறான இதுவா இருக்கு. சோ அந்த வார்த்தை என்ன, இந்த கேள்வியை நம்ம ரொம்ப தூக்கி நிறுத்திடுச்சு. அடுத்து என்ன, ஹரப்பா மக்கள் அல்லது ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களாகவும் கிராமங்களை சார்ந்திருந்தார். ஆமா, கிராமங்கள்ல நிறைய மக்கள் போய் அங்க தங்கியிருப்பாங்க. அந்த எம்ப்ளாயி குவார்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, லேபர் குவார்டர்ஸ் பார்த்தோம். அடுத்து ஹரப்பா நகரத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கின்றது, கண்டிப்பா இருக்குன்னு பார்த்தோம். ஆலம்கீர்பூர் சிறிய கிராமம் தான், அதாவது தெற்கு உத்தரப்பிரதேசில காணப்படும், அதோட கிழக்கு எல்லையா பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி எச்ச இடங்கள் இருக்கும். ஷாங்குதாராவுல இந்த மாதிரி எச்சங்கள் நமக்கு காணப்படுதா தெரிஞ்சிடும். அப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா லோத்தனின் சிறப்பம்சம் துறைமுகம். ஆமா பார்த்திருந்தோம். என்ன பார்த்திருந்தோம், உலகிலேயே மனிதனால் கட்டப்பட்ட முதல் என்னதுங்க அந்த கப்பல் கட்டும் தளம் எங்கன்னா லோத்தல்ல தான் இருக்கின்றத பார்த்தோம். அது வாணிப நகரம், குறிப்பா துறைமுக நகரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். வாணிப நகரம், துறைமுக நகரம். அப்புறம் இண்டஸ் வேலியோட அந்த மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம இதை படிச்சிருப்போம். ஸோ அப்போ டேட்டெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இந்த ஒரு வார்த்தை குறிப்பா அனைத்து இடங்களுமே ஹரப்பா நகரத்துல நகர நாகரிகம் அல்ல. 6 மிகப்பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது, எந்த நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் இல்லை. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய அந்த மேப் வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம் இந்தியாவில் எந்தெந்த பகுதியெல்லாம் இருந்துச்சுன்றத. இதுல லோத்தல் இங்க பார்த்திருந்தோம், லோத்தல் இருந்துச்சு. அப்புறம் காலிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கின்றத பார்த்தோம். அப்ப ஹரியானால ராகி கர்கி, அப்புறம் பனவாலி அப்படின்னு பார்த்தோம். பஞ்சாப்ல ரூபார் இருக்கின்றத பார்த்தோம். இங்க லோத்தல், தோலவீரா, அப்புறம் ரங்பூர்ன்றத பார்த்தோம். அப்ப இதுல எது இல்லைன்னு பார்த்தா இது நீங்க மொகஞ்சதாரோ எங்க இருக்குன்னு பார்த்தோம், இந்தியாவுக்கு வெளியே இருக்கின்றத பார்த்தோம். அடுத்து ஹரப்பா அது எங்க இருக்கு, இந்தியாவுக்கு வெளியே பார்த்தோம். அப்ப இந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா ஆப்ஷன் ஏலயே வச்சிருப்பாங்க இல்லையா.
அப்போ இந்தியாவில் இல்லை, இந்தியா வெளியில காணப்படுது. குறிப்பா என்னங்க பாகிஸ்தான்ல காணப்படுது, இதுங்க பலுசிஸ்தான் மாகாணம், சிந்து மாகாணத்துல காணப்படுது பார்த்தோம். அப்ப லோத்தல், காலிபங்கன், சுர்கோட்டா, தோலவிரா, வனவாடி ரூபர் எல்லாமே இந்திய பகுதிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். எந்த பகுதியை எப்ப யாரு கண்டுபிடிச்சுன்ற நம்ம அந்த டேபிளேஷன் நம்ம ஃபுல்லா பார்த்துருப்போம். நம்ம அதையுமே என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம இதுலயே வேற என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸா இருக்கு. அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் தி ரிலிஜியஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். அதாவது மதம் சார்ந்த அந்த சிந்தேலி மக்களின் இந்த கூற்று எந்த கூற்று சரின்னு கேட்கிறாங்க. அப்போ சிந்தேலி நாகரிக கால மதம் பற்றிய கூற்றில் எது சரியானது கேட்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா இருக்கு பேலிக் வழிபாடு, பேலிக் ஒர்ஷிப் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அரப்பா ரிலிஜியன்ஸ். அதாவது பாலிக் வழிபாடு என்பது அரப்பா நாகரிகத்தில் முக்கியமானதாக காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புது வழிபாடா இருக்கு. தாய் தெய்வ வழிபாடு முறை பார்த்தோம், இயற்கை வழிபாடு முறை. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேலிக் வழிபாடு முறை ஆட் பண்ணிருப்பாங்க. The many square shaped object have been found as the representation of phallics. அப்ப இதுதான் என்ன தவறா இருக்கு. என்னதுங்க, சதுர வடிவம் கொண்ட பல பொருட்கள் பேலிக் வழிபாட்டின் அடையாளமாக அறியப்படுகிறது. சோ அந்த மாதிரி குறிப்புகள் நமக்கு எங்கேயுமே காணப்படல. பெரும்பாலும் அவங்களோட எடை கற்களும் பார்த்தீங்கன்னா சதுர வடிவம் வந்து அவங்க கனசதுர வடிவம் அந்த பொருட்களாம் பயன்படுத்துறாங்க. வெறும் சதுர வடிவமானதுக்கு அவங்க எந்த ஒரு பொருட்களும் பயன்படுத்துறாங்க சான்று நமக்கு கொடுக்கப்படலை. அப்போ சதுர வடிவம் கொண்ட அந்த பல பொருட்கள் பாலிக் வழிபாடு நம்ம பயன்படுத்தலைன்றது அப்படின்னா நமக்கு. அப்புறம் அந்த லிங்கா இஸ் தி பாலிக் எம்பளம் ஆஃப் தி லேட்டர் இந்து. அதாவது பின்னாடி வரக்கூடிய என்னதுங்க அந்த லிங்க வழிபாடு. அதான் திருப்பி என்ன கேட்கிறாங்கன்னா இந்த பசுபதி 3 யோக, அதாவது மகா யோகி என்ற சொல்லக்கூடிய அந்த இயற்கை முறை என்னங்க பிந்தைய இந்து மதத்தில் பாலிக் வழிபாட்டில் இருந்து உருவானது அப்படின்ற அவங்க குறிப்பிடுறாங்க. அதுதான் அவங்க திருப்பிங்க பாலிக் வழிபாடு என்னங்க அந்த பசுபதி என்ற அந்த 3 மகாயோகி அந்த சிலையை தான் அவங்க என்ன வழிபடுறாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது கொஞ்சம் அந்த பாலிக் வழிபாடு புதிய வார்த்தையா இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும், மொஹஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடு. ஆமா நம்ம பார்த்தோம் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு பார்த்தோம். இடிகாடு மேடு இது எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது பார்த்தோம். ஹரப்பா மற்றும் அப்படின்னா சிந்து நதி இல்லையா. அப்போ சிந்து மாகாணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரொம்ப எளிதான கேள்விதான், சிந்தி மொழி என்றா பார்க்கணும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ மொஹஞ்சதாரோ என்றால் இறந்தவர்கள் மேடு என்று அங்க எந்த மொழியில் அழைக்கிறதுனா சிந்தி மொழி. ஸோ இதை பாலி என்றது அங்க குறிப்பா அந்த பௌத்த மதத்தின் புனித நூலான திரிபீடகம் இருக்கும். அந்த திரிபீடகம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்டா பாலி மொழியில் எழுதப்பட்டதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த பிராகிருதம்ன்றது அப்படின்னா நமக்கு குறிப்பா நம்ம எங்க பார்க்கலாம், குப்தாஸ்ல கூட நமக்கு அங்க இருக்கிற மக்கள் பேசிய மொழி அப்படின்னு கேட்டா பிராகிருத மொழி. ஆனா அங்க இருக்கிற அபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி கேட்டா சமஸ்கிருதம். பெரும்பாலும் கல்வெட்டுகளும் அங்க அதில் காணப்படும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இந்த பிராகிருதம் சொல்லும் போது என்ன அப்படின்னா நம்ம புத்தர் மற்றும் அந்த சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர் 24 மகாவீரர் என்ன 2 பேருமே மக்களுக்கு போதித்த மொழி என்னன்னு கேட்ட அப்படின்னா பிராகிருதம். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அங்க பேசிய மொழி பிராகிருதம். அப்போ அவங்க மக்களுக்கு புரியுற அந்த மொழியிலேயே அவங்க பேசுனதுனாலதான் மக்கள் எளிதான் அந்த கொள்கையை ஏத்துக்க முடியும். இன்னைக்கு உலகம் முழுதும் அந்த பௌத்த மதம், இந்தியா முழுதும் அந்த சமணம் பெரும்பாலான மக்கள் பின்பற்ற ஒரு முக்கிய காரணமா இருக்குன்ற நம்ம தெரிஞ்சிடும். பட் நமக்கு இங்க என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு மொஹஞ்சதாரோ என்றால் இறந்தவர்கள் மேடு, அதாவது இடிகாடு மேடு, பீனக்குழி மேடு அப்படி படிச்சிருவோம். அது எந்த மொழி சொல் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அது இங்க சிந்தி மொழி சொல் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததா இங்க இருக்கு பாருங்க, the site of Indus Valley civilizations discovered with the stone rubbled fortifications is அப்படிங்கிறாங்க. அதாவது கல் கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் எதுன்னு நான் பார்த்தோம். ஸோ சுர்கோட்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லோக்கல்ன்றது நம்ம பார்த்தோம் துறைமுக நகரம், வாணிப நகரம். திருப்பியை பார்த்தோம் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தோம். வித்தியாசமான மற்ற நகரங்களை விட கொஞ்சம் மாறுபட்ட அந்த கட்டமைப்பை கொண்ட நகரம் லோத்தல், தோலவேரா பார்த்தோம். ஸோ ஹரப்பா ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்பதான் பாத்துங்க சிந்துவின் தோட்டம் அப்படின்றத பார்த்தோம். மொஹஞ்சதாரோ ஹரப்பான்றது சிந்துவின் நுழைவாயில், தானிய கலன்ஷே நகரம்ன்றதை பார்த்தோம். ஸோ அப்ப இதுல என்ன கல் கோட்டை அந்த இடிபாடு இல்லையா, அந்த கோட்டை எங்க இருக்கு பார்த்தோம்னா இங்க இருக்கும். சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம்னா சுர்கோட்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்ப இதுவும் நம்ம ஒரு வித்தியாசமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுதான் நம்ம என்ன அப்படின்னா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் கடந்த 2024 கேட்கப்பட்ட அந்த கேள்வி. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தவிர நம்ம என்ன இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கப்பட்ட விஷயம் ஒரு சின்ன ரீகால் மாதிரி நம்ம எப்படி நம்ம ஆரம்பத்துல என்னென்ன உள்ள பார்க்க போறோன்றதை பார்த்துக்கோம். அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோன்றத வருங்க ஒரு ஸ்மார்ட் ரிவிஷன்ஸ் பார்த்தா நமக்கு
ரீகால் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இதுல வந்து எப்படின்னா ஆரம்பத்துல நம்ம அந்த உலகில் தோன்றிய 4 நாகரிகங்கள் என்னென்னன்றதை நம்ம அப்படியே பார்த்திருந்தோம். மெசபடோமியா, சிந்து நாகரிகம், அடுத்து எகிப்து நாகரிகம், அடுத்து சைனா நாகரிகம், எந்த ஆற்றங்கள் எந்த காலகட்டம், குறிப்பா அவங்களோட எல்லைகள் நம்ம பார்த்திருந்தோம். அதோட குறிப்பா ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் பார்த்தோம். மேற்கு எல்லை, வடக்கு எல்லை, கிழக்கு எல்லை, தெற்கு எல்லை, 4 நிலைகள் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். எங்க முந்தைய அரப்பா, தொடக்க அரப்பா, மெச்சூர்ட் அரப்பன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதி நிலை அரப்பான்ற பார்த்தோம். அப்புறம் அந்த எந்தெந்த நாகரிகங்கள், குறிப்பா அந்த நகரங்கள் வந்து எங்க காணப்படுது, எப்போ அந்த முதல் அகழ்வாராய்ச்சியை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததை பார்த்தோம். 1826 சார்லஸ் மேஷன்ஸ், 31 அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அப்புறம் 53, 56, 75 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இந்திய தொழில்துறை உருவாக்கப்பட்ட வருடம் பார்த்தோம். அடுத்து 1940 யார் வரான்றதை பார்த்தோம். ஆரியம் வீலர் அப்படின்ற வரான்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு எந்தெந்த நகரங்கள் எந்த காலகட்டத்தில் எந்த அறிஞர்களால் எந்த பகுதியில் கடந்து ஒரு டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். பிறகு ஒவ்வொரு நகரங்களும் என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம தனித்தனியா பார்த்திருந்தோம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன், லோத்தல், தோலவேரா, சுர்கோட்டா, த்ரூபார், பனவாலி, இந்த மாதிரி இங்க ராகி கர்கி எல்லா ரகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றதை பார்த்தோம். அவருடைய சமுதாய வாழ்க்கை முறை, குறிப்பா அவங்க காலத்தில் அந்த தெருக்கள் எந்த மாதிரி கட்டமைப்பு இருந்துச்சு, அவங்க எதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அது உலகத்தில் 4 நாகரிகங்கள் இருந்தாலும் அதுல இருந்து மிகவும் கட்டமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட இந்த ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டி எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம், சென்டர்ஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு அவங்க தெருக்கள் எப்படி இருந்துச்சு, குறிப்பா அவங்களுடைய தெருவிளக்கு இருந்துச்சா, அவங்க சுகாதாரத்துக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம தெளிவா பார்த்து முடிச்சிருந்தோம். அப்போ என்ன பார்த்தோம்னா அவங்க எந்த செங்கற்களால் கட்டினாங்க தான் முக்கியமானதா கேட்கக்கூடிய விஷயம். சுட்ட செங்கற்கள், அதுல 2 வகை பார்த்தோம். ஒன்று தீயினால் சுடப்பட்டது, இந்த சூரிய ஒளியினால் சுடப்பட்ட செங்கற்கள். குறிப்பா நம்ம பார்த்தோம் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் என்ன அப்படிங்க தீயினால் சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் நமக்கு காளிபங்கன், லோத்தல்ல பார்த்தீங்கன்னா இங்க சூரிய ஒளியால் அந்த காயப்பட்ட அந்த செங்கற்களை பயன்படுத்த பார்த்தோம். ஸோ பிறகு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய அந்த வணிக முறை பார்த்தோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான தொழிலாக வேளாண் தொழில் இருந்துச்சு. பிறகு அவங்க மாடு மேய்க்கக்கூடிய அந்த கால்நடை தொழிலாக இருந்துச்சு. பிறகுதான் அந்த கைவினை, அந்த கைவினையில பானை செய்யறத பார்த்தோம். பிறகு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க அணிகலன் செய்யறது பார்த்தோம். பெரும்பாலும் அந்த பானைகளை ஆரக்கால் அற்ற சக்கரத்தை பயன்படுத்தி செஞ்சாங்க. அந்த பானையை அவங்க அப்படியே சூடுபடுத்தி அந்த டெரகோட்டாவாக அங்க மண்பானை செய்வது மிகவும் கை தேர்ந்தவர்கள் அப்படின்றத பார்த்தோம். குறிப்பா அந்த அணிகலன் செய்ய நிறைய அந்த உலோகங்கள், குறிப்பா தங்கம், வெள்ளி, செம்பு, ஷேடட்கள், கார்னெலியன், அதாவது சிவப்பு நேரத்துல அந்த கார்னெலியன் பார்த்தோம். பெரும்பாலும் அந்த பானைகள் வந்து எதில் இருந்துச்சுன்னு பார்த்தோம், சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. அதுல அந்த அலங்கார வேலைப்பாடுகள், அதாவது அரச இலை மற்றும் அந்த மீன் சிதுகளை கொண்டு இங்க ஒன்றை பின்னிக்கொள்ளும் வகையில் நமக்கு இருந்துச்சுன்னு பார்த்திருந்தோம். அது கருப்பு நிறத்தில் காணப்பட்டது பார்த்தோம். குறிப்பா அவங்க ஆயுதங்கள் செய்ய அவங்க பயன்படுத்திய அந்த கல் ரோரிசெட், அதாவது ரோரி என்ற பாகிஸ்தான் பகுதியில் மட்டுமே காணப்படக்கூடிய அந்த கல்லை அவங்க பயன்படுத்தி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை செய்து முடித்திருந்தாங்க பார்த்தோம். அது தவிர அந்த ஒட்டக எலும்பு மற்றும் யானை தந்தங்களை பயன்படுத்தி செய்தாங்கன்ற நம்ம டீட்டெயிலாம் பார்த்து முடிச்சிருந்தோம். பிறகு அவங்களுடைய என்ன பார்த்தோம்னா அவங்க வாணிகம் செய்த கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம். என்னன்னா எந்த நாட்டுடன் அவங்க வாணிகம் செய்தார்கள், அதுக்கான சான்றுகள் காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். யூனிஃபார்ம் கல்வெட்டுல மெலுக்கா என்ற வார்த்தை எதை குறிப்பது என்று பார்த்தோம். மெலுக்கா என்பதற்கு சிந்து பகுதி என்று பார்த்தோம். மாடுவை செபு என்று அழைத்தார்கள் பார்த்தோம். ஹஜா பறவைனா மயில் என்று பார்த்தோம். ஸோ அந்த இஎன்டி மருத்துவத்தை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். கட்டில் என்ற மீனை பயன்படுத்தி அவங்க அந்த மருத்துவத்தை பண்ணியிருந்தாங்க பார்த்தோம். குறிப்பா அவங்களுடைய இப்போ எந்தெந்த பொருட்கள் எங்கெங்க தயாரிக்கப்பட்டதுன்ற பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கு வந்து நாகேஸ்வர்ல பார்த்தோம். அப்புறம் வைடூரியம் ஷார்ட் என்றல பார்த்தோம். ஸ்ரீடெட் தெற்கு ராஜஸ்தான்ல பார்த்தோம். கார்னெலியனா லோத்தல்றத பார்த்தோம். செம்பு வந்து ராஜஸ்தான் மற்றும் ஓமனில் பார்த்தோம் இல்லையா. இங்க கண்டறியப்பட்ட அந்த ஜாடி ஓமனில் கிடைத்தது பார்த்தோம். அவங்க கண்டறியப்பட்ட அந்த உருளையுடைய முத்திரை நம்ம சிந்துவெளியில் கிடைத்தது பார்த்தோம். உலகிலேயே என்ன பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி நகர் தான் அவங்க பட்டு முதலாக குறிப்பா பருத்தி கண்டறியப்பட்டு பார்த்தோம். அந்த பருத்தியை கிரேக்கர்கள் சீன்டோன் அழைத்தாரு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பின்ன நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ கடைசியா அவங்க எதை வழிபட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அவங்க இயற்கை, தாய் தெய்வ முறை, அப்புறம் இப்போ கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம் பேலிக் வழிபாடு, அதாவது அந்த 3 யோகா அந்த மகா யோகி சிலையை என்னதுங்க அப்படின்னா அவங்க அதை உருவ வச்சு நாங்கள் இந்த உடைஞ்ச நிறைய சான்று நமக்கு கிடைச்சிருக்கின்றத பார்த்தோம். குறிப்பா அந்த சிந்திலி மக்கள் எதையெல்லாம் அவங்களுக்கு அறிந்ததாத பொருட்கள் என்றதையும் நம்ம என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபைனலா நம்ம சிந்துவெளியோட வீழ்ச்சி பார்த்தோம். யார் என்னென்ன காரணங்கள் சொன்னாங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. நோய் தொற்று காரணமா இல்லை அல்லது அந்நியர் படையெடுப்பா, அதாவது ஆரியர் படையெடுப்பான்றது நம்ம பார்த்தோம். அடுத்து சுற்றுச்சூழல் காரணமா இல்லை நிலநடுக்கம் என்ற காரணமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கடைசியா அந்த தமிழருக்கும் அந்த சிந்துவெளிக்கும் இடையே அந்த அந்த தொடர்பை பத்தி என்ன பார்த்திருந்தோம். என்னென்னலாம் நம்ம சேனல்ல கிடைச்சிருக்கு, அவங்கள மாதிரி நாம் தாய் தெய்வ வழிபாடுற பார்த்தோம். குறிப்பா அந்த கற்கோடல் இருக்கிற அந்த குறியீடுகள் பார்த்தோம். அப்புறம் மீனின் ஓவியம் பார்த்தோம் இல்லையா. பல்வேறு அறிஞர்களுக்கு அந்த
அவருடைய மொழி முறை, குறிப்பா அவருடைய மொழி சித்திர மொழி பார்த்தோம். வளமிருந்த இடமாக, இடமிருந்து வளமாக என்றதையும் நான் பார்த்திருந்தோம். ஸோ அப்போ அந்த சான்றுகள்லாம் பார்த்து பல்வேறு அறிஞர்கள் அந்த கூற்றுகள் பார்த்தோம். பார்போசா, ஐரோனியோஸ், ஐராவரம் மகாதேவன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல ஆறுகளோட பேர்கள் அங்கேயும், அப்புறம் பல ஊர்கள் பேரு நம்ம இங்க பாகிஸ்தான்லயே அந்த ஆப்கானிஸ்தான்லாம் இருக்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வரை பேசப்பட்டவருடைய திராவிட மொழி பிராபி என்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த மொழிகள் எங்கெங்க நம்ம இங்க எந்த பொருள் எப்படி கண்டறியப்படுறதை பார்த்தோம். கடைசியா நம்ம அந்த பழைய, அதாவது 2024 கேட்கப்பட்ட அந்த சிந்துவெளி டாபிக்ல இருக்கு அந்த முக்கியமான கொஸ்டின்ஸை பார்த்தோம். ஸோ நிச்சயமா நமக்கு இந்த பதிவு, அதாவது சிந்துவெளி நாகரிகம் என்ற அந்த வீடியோ பதிவு நமக்கு வந்து வருகின்ற போட்டித் தேர்வை எதிர்கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ நிச்சயமா நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல இன்னொரு டாபிக்கோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.